ஸ்நேகன் அறையிலேருந்து ஒரு பென்ட்ரைவை பார்த்துட்டு அவங்களோட மனைவி கன்னிகா இப்போ அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த பார்க்க போகிறோம். ஸ்நேகனை பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவினை ரொம்ப பிடிக்குமா. கடந்த 2வது வருஷம் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா தனக்கு எல்லாமே வந்து பார்த்துருக்கிறது அவங்க அப்பா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா ஸ்நேகன் அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாயிடுச்சு. இந்த நிலையில் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமும் சரி, பல பாடல்கள் எழுதினப்பையும் சரி, ஸ்நேகன் தனியாக தான் இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உறுதியாக இருந்தது கன்னிகா தான். அப்படிப்பட்ட ஸ்நேகனுக்கு கன்னிகானா உயிர். அதுவும் இப்போ இரட்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னோட மனைவி கன்னிகாவை எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாராம். அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு டேப்லெட்ஸ் போடணும்னு சொல்லி. பொதுவாக ஒரு குழந்தை பெற்றெடுத்தாலே தாய்மாரோட உடல்நிலை வந்து மோசமாயிடும். இதில் வந்து 2 குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய கன்னிகாவுக்கு எல்லா விஷயங்களையும் அக்கறையோட பார்த்துட்ருக்காராம். அப்படிப்பட்ட ஸ்நேகன் அறையில் கன்னிகா எதர்ச்சியாக ஸ்நேகனோட ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பென்ட்ரைவ் இருந்திருக்கு. அந்த பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு பார்த்தா ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க திருமணம் விளையாப்புன்னு சொல்லி இந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே கன்னிகா பார்த்துருக்காங்க. அதை விட சர்ப்ரைஸாக 2 ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அது என்னன்னா, கன்னிகா டெலிவரிக்காக அட்மிட் செய்யப்பட்டிருந்தாங்களே, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கின மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கன்னிகா பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வெளியில் ஸ்நேகனும் அவங்க உறவினர்கள் தான் இரட்டை பெண் குழந்தைய கையில் வாங்கி அதை ஏந்தினாங்க. அந்த நேரத்தில் கான்ஷியஸ் இல்லாமல் கன்னிகா ஐசியூவில் இருந்திருப்பாங்க. இந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்பமாக போட்டு அந்த பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காராம். ஏற்கனவே லேப்டாப்பில் இருக்கும்போது எதுக்கு இதை மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எக்காரணத்தை கொண்டும் இந்த டேட்டா என் கையை விட்டு போகவே கூடாது. யார் எந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் என் குழந்தைங்களோட மூமெண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த பென்ட்ரைவில் பத்திரப்படுத்தி வச்சிருக்காராம். இது கேள்விப்பட்டு ஸ்நேகனோட மனைவி கன்னிகா ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றின ஃபோட்டோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 8ஓட டாப் 5ல் ஒரு போட்டியாளர் கருதப்பட்டவங்க தான் பவித்ரா ஜனனி. இவங்க 4வது போட்டியாளராக பிக் பாஸ் இருந்து வெளியேறினாங்க. அப்படிப்பட்ட பவித்ரா ஜனனி சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. வெளில வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. இந்த நிலையில் பவித்ரா ஜனனி இப்போ ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க. அதில் ஒரு பிரபலமான சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்லையும் கலந்துருக்காங்களாம். அதாவது சன் டிவியில் இப்போ ரீசெண்டாக ரஞ்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியலை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் ஜானி போயிருக்காங்களாம். காரணம், அவங்களோட நெருங்கிய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சாமந்தா அந்த சீரியல் நடிச்சு வந்துட்டு இருக்கிறதால இவங்க 2 பேருமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்கிட்டு அதுமான ஃபோட்டோஸை ஜானி வெளியிட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பவித்ரா ஜனனி பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸோட அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.